இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சி பிரைஸ் பேச பற்றி கிரிப்டோ கரன்சி டெக்னிக்கல் சப்ஜெக்ட் வீடியோட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பிடிசி யூஎஸ்டி லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கோம். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $80,900 இருக்குங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட $900 இருக்குது. ரைட், இப்போது நேற்று என்ன பண்ணியிருக்குன்றது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 530 to 930 கேனல் வந்து ஒரு பெரிய புல்லிஷ் கேனலாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த 530 to 930 கேனல் வந்து நல்ல பெரிய புல்லிஷ் கேனலாக தான் வந்திருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி நான் டெலகிராம்லேயும் நான் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு ஓகே 530 to 930 நல்ல புல்லிஷ் கேனலாக வந்திருக்கு, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மொமெண்டம். ஆனால் டெய்லி கேனல் நம்மளுக்கு 81,500க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கேனல் நல்லா புல்லிஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு மேலே போயிட்டு திரும்ப ரிஜெக்ட் ஆகி உள்ளே வந்துருச்சு. ஓகேங்களா, அதாவது க்ளோஸ் எங்கே வச்சுருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 81,070. ஓகேங்களா, 81,100ன்னு வச்சுக்கோங்க. 81,100 தான் க்ளோஸ் வச்சுருக்க ஒழிய 81,500க்கு மேலே க்ளோஸ் வைக்கலை. ஓகேங்களா, ஸோ இது வந்து என்னென்னா இது ஒரு குட் சைன் கிடையாது, இது ஒரு பேடும் கிடையாது. ஓகேங்களா, ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் இது ரொம்ப குட்டுன்னு எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இது அழகாக வந்து மேலே க்ளோஸ் 81,500க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த புல்லிஷ் வந்து நல்லா வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே ஏறதுக்கு சான்சஸ் இருக்கும். பட் இது எங்கே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து மீட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ண உடனே அகெயின் ப்ரைஸ் என்ன ஆகுது, ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ ரிஜெக்ட் ஆனவன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 81,600 கீழே போகாமல் இந்த 81,600 ஏரியாவில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் ப்ரைஸு பவுன்ஸ் ஆகணும். ஸோ இப்போ இன்றைக்கி எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82,400. ஓகேங்களா, இந்த 82,400 பிரேக் பண்ணி கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வேறு, சரிங்களா. ஸோ இன்றைக்கி கேண்டல் கண்டிப்பாக வந்து 82,400க்கு மேலே கட்டாகி க்ளோஸ் வச்சுதுன்னா அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே வந்து இதே இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டு திரும்ப இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகணும். ஓகேங்களா, ஸோ இப்படி நடந்ததுன்னா ஓகேங்களா, ஒருவேளை நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து 78,500க்கு கீழே இன்னைக்கு டெய்லி கேண்டல் க்ளோஸ் வச்சதுன்னு வச்சுக்கோங்க, ப்ரைஸ் அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் நோக்கி தான் வரும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய பியரிஷ் கேண்டல் வந்ததுன்னா ப்ரைஸுக்கு பெரிய பியரிஷ் கேண்டல் வந்து 78,500 கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சா 78,500 இல்லை 78,000 அது கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸு கீழே வந்துடும். ஏன்னா வீக்லி கேண்டலே நம்மளுக்கு 78,000 கீழே வந்துடும். சரிங்களா, ஸோ வீக்லி கேண்டல் வந்து 78,000 கீழே இந்த வார கேண்டல் வந்து க்ளோஸ் வச்சதுன்னா கண்டிப்பாக இது ஒரு பியரிஷ் சைனுக்கு மார்க்கெட் கொடுக்கும். மார்க்கெட் வந்து 60Kவை உடைக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். சரிங்களா, அதனால் இது வந்து தற்போதைக்கு இப்போ என்னென்னா ரிஜெக்ட் ஆகி 80,600க்கு மேலே போயிடுச்சு. சரிங்களா, ஸோ அந்த வீக்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, ஸோ 80,600க்கு மேலே போயிடுச்சு. ஸோ திரும்பவும் வந்து இவன் வந்து கீழே வரக்கூடாது. ஓகேங்களா, வராமல் இன்றைக்கி கேண்டல் கண்டிப்பாக நம்மளுக்கு 82,500க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா, 82,500க்கு மேலே இன்றைக்கி லெவல் வந்து க்ளோஸ் வைக்கணும். ஸோ இதுக்கு எப்படி க்ளோஸ் வைக்கிறதுன்றது நம்ம அடுத்தடுத்த 4 ஹவர் கேண்டலில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா, ரைட். இப்போது லாஸ்ட்டாக வந்து 934 ஹவர் கேண்டல் க்ளோஸ் ஆகுது. 934 ஹவர் கேண்டல் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள், ஒரு டோஜி டைப்பில் க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா, இப்போது அடுத்த 4 ஹவர் கேண்டல் இருக்கான் பாருங்கள், அப்போ இப்போயே அவன் கீழே தான் வந்திருக்கான். ஸோ இந்த கேண்டல் 130 க்ளோஸ் ஆகிற கேண்டல் வந்து நம்மளுக்கு 81,600க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். ஸோ அப்படி க்ளோஸ் வச்சுன்னா ஓகே ரைட், ஒரு புல்லிஷ் மொமெண்டம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை நம்மளுக்கு 80,600க்கு மேலே இந்த கேண்டலை க்ளோஸ் வச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ இது வந்து ஒரு கீழே வரத்துக்கான சின்ன சைன் மாதிரி. ஓகேங்களா, ஸோ அப்போது நெக்ஸ்ட்டு 4 ஹவர் கேண்டல் ஓகேங்களா 130யோட க்ளோசிங் வந்து எப்படி முடியுதுன்றது பார்க்கணும். ஸோ அதோட அப்டேட் நான் வந்து டெலகிராமில் கொடுப்பேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணியிருக்கேன். சரிங்களா, நான் ஏன் இது காலையிலேயே வீடியோ போட்டேன்னா, ஸோ நேற்று கேண்டல் க்ளோசிங் வந்து அந்த லெவலுக்கு வந்து சரியில்லை. ஓகேங்களா, நேற்று கேண்டலோட க்ளோஸ் வந்து 81,500க்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ். பட் ஆனால் இது ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆனால் கூட க்ளோசிங் வந்து வீக்காக இருக்குது.
ஸோ நம்மளுக்கு வந்து எப்போவுமே க்ளோசிங் தான் முக்கியம். மேலே இருக்க மேபி இது என்ன பண்ணலாம்னா மேலே இருக்க ஸ்டாப் லாஸை ஹன் பண்ணிட்டு கூட நம்மளுக்கு வந்து கீழே திருப்புவானுங்க. சரிங்களா? அதனால் நேற்று க்ளோசிங் வந்து அந்த லெவலுக்கு திருப்திகரமாக இல்லை. அப்போ கண்டிப்பாக இன்னைக்கு க்ளோசிங் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நேற்று க்ளோசிங் வந்து நம்மளுக்கு அது கரெக்டாக க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா இன்னைக்கு நம்மளுக்கு பியரிஷ் கேண்டல் வந்திருந்தா கூட கவலைப்பட வேண்டியதில்லை. பட் ஆனால் க்ளோசிங் வீக்காக இருந்ததுனால இன்னைக்கு பியரிஷ் கேண்டல் வரக்கூடாது. இன்னைக்கு கண்டிப்பாக புல்லிஷ் கேண்டல் தான் வரணும். அந்த புல்லிஷ் கேண்டல் 82,500க்கு மேலே க்ளோஸ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ விற்குதான்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளோட டெலகிராம் சேனலில் கூட நம்ம ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணுங்க. அதில் ஒவ்வொரு 4 ஹவருக்கும் நான் அப்டேட் கொடுத்துன்னு இருக்கேன். ஸோ அது இந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க. ஸோ இதுமாதிரி 4 ஹவரோட அப்டேட் உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே ஹைப்புன்ற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஹைப்புன்னு காட்டும். சரிங்களா? அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ கடைசியாக நான் லிஸ்ட்டை மட்டும் சொல்லிக்கிறாங்க. நான் ஃபினான்ஷியல் அனலிசிஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி எல்லாமே ஓன் அனலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பண்ணி நீங்களே வந்து ஓன் அனலைஸ் பண்ணிட்டோம். இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அனலிசிஸ் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.